Calm your mind with chakra-based meditation music. Saregama Karwa Wellness. பங்கு கேக்குறதுக்கு நீ யாரா? என் அண்ணனா, தம்பியா, மாமனா, மச்சானா? நான் ஒரு லீடிங் பிசினஸ் மேனா இருந்தவன் என் கண்ணிலே வரல விட்டு ஆட்டுறிய. பாவம் அந்த அப்பாவி ஜனங்க சிறுக சிறுக சேமிச்சு ஒரு தொழில் பண்ண வந்தா உங்களுக்கு என்னென்ன டார்ச்சர் பண்ணிருப்ப. இல்ல, உனக்கு மன்னிப்பே கிடையாது. நீ தண்டனைய அனுபவிச்சே ஆகணும். சார் ப்ளீஸ் சார், அதான் பணத்தை கொடுக்குறேன்னு சொல்லிட்டேனே சார், என்னை விட்டுருங்க சார். சார் உங்க பணம் தான் உங்களுக்கு திருப்பி வந்துருச்சுல்ல சார், அப்புறம் என்ன சார்? டேய், அது என்னோட பணமே கிடையாது. நீ யாரோட கூட்டு சேர்ந்துகிட்டு என் சாயில் டெஸ்ட கெடுத்தியோ அந்த எஸ்எஸ்கே ஓடது. இன்கம் டாக்ஸ் ரைடுன்னு சொல்லி அந்த பணத்தை அடிச்சுதான் உனக்கு கொடுத்தேன். உங்க விளையாட்ட உங்ககிட்டயே விளையாடி ஏன் காரியத்தை சாதிச்சிட்டேன். இப்போ இந்த பணம் கவர்மெண்ட்டுக்கு போக போகுது, நீ ஜெயிலுக்கு போற. சார் 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 என்ன மன்னிச்சிருக்க சார். ஏதோ பணத்து மேல ஆசைப்பட்டு உங்களை தொந்தரவு பண்ணிட்டேன் சார். மனசுல எதுவும் வச்சுக்காதீங்க சார். சார் நான் ஜெயிலுக்கு போனா என் பதவி, மானம், மரியாதை எல்லாம் போயிரும் சார். அந்த வீடியோவை வெளியே விட்டுறாதீங்க சார். கொஞ்சம் இறக்கம் காட்டுங்க சார். வாய்ப்பே இல்ல. சார் உங்க காலில் வேண்டாலும் விழுங்க சார். போ, தள்ளி போ. அதிகாரத்தை வச்சு மக்களை கால்ல விழ வைக்க வேண்டியது, மாட்டிக்கிட்டா அவங்க கால்ல விழுந்துட வேண்டியது. சார் உங்களை கையெடுத்து கும்பிடுறேன் சார், என்ன மாட்டி விட்டுறாதீங்க சார். சார் உங்க பணம் அங்க இருக்கு சார், எடுத்த வீடியோவை அழிச்சிருக்கு சார். ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார், கேஜி கேட்கறேன் சார். சார் சார் சரி, பொழைச்சு போ. சரியா? மன்னிச்சு விட்டுறேன். தேங்க்யூ சார், உங்களை நான் மறக்கவே மாட்டேன் சார். ரொம்ப ரொம்ப நன்றி சார். அவசரப்படாத, நான் தான் உன்னை மன்னிச்சு விட்டேன்னு சொன்னேன். ஆனா சட்டம் மன்னிக்கும் சொல்லலையே. புரியலையே சார். உனக்கு புரியல? அங்கே பார். நான் விஜிலன்ஸ் அதிகாரி. கடமையை செய்ய லஞ்சம் வாங்கின குற்றத்துக்காக உங்களை அரெஸ்ட் பண்றோம். சார் சார் சொல்லுங்க சார். எனக்கு தெரிஞ்ச ஏசிபி மூலமா லஞ்ச ஒழிப்பு துறையில கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு தான் ஒன்னு இங்க கூப்பிட்டேன். நீயும் வந்து வசமா சிக்கிட்ட. லஞ்சம் வாங்குறவங்க எல்லாம் ருசி கண்ட பூனை மாதிரி. என்னதான் விரட்டினாலும் வாய்ப்பு கிடைச்சா கள்ளத்தனமா பாலை குடிக்கத்தான் செய்யும். நான் மட்டும் உன்னை மன்னிச்சு விட்டுட்டேன்னு வச்சுக்கோயேன், நாளே நாள்ல பழையபடி லஞ்சம் வாங்க ஆரம்பிச்சிருவேன். சோ உன் வேலைய புட்டிங்கி உன்னை ஜெயிலுக்கு அனுப்பிச்சாதான் நீ திருந்துவ. போயா போ. யோ கிளம்பியா? சார் 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 கிளம்புன்னு சொல்லிட்டு இருக்கல, கிளம்பியா? சார் 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 கிளம்பு. கொஞ்சம் சொல்லுங்க சார், ப்ளீஸ் கிளம்பு. சார் என்ன சாப்பிடுறீங்க? இல்ல இல்ல, அவருக்கு எதுவும் வேணாம். சார் ஸ்ட்ரைட்டா ஜெயில்ல களி சாப்பிட போறாரு. கௌதம் சார், ஏசிபி சாருக்கு நீங்க கரெக்ட் டைம்ல இன்ஃபார்ம் பண்ணதுனால அவர் விஜிலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணிட்டு எங்களையும் கூட அனுப்பிச்சு வச்சாரு. அதனாலதான் கரெக்ட் டைம்க்கு வந்து நாங்க அரெஸ்ட் பண்ண முடிஞ்சது. நீங்களும் அவர்கிட்ட பேசுங்க சார். நிச்சயமா சார், அவருக்கு இதுக்காக நான் தேங்க் பண்ணணும். ஓகே சார். எனிவேஸ், நீங்க ரெண்டு பேரும் கரெக்ட் டைம்க்கு வந்து ஆக்ஷன் எடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். Thank you so much. Thank you சார். பேசாதீங்க. என்ன சொல்லுங்க சார். நட, லஞ்சம் வாங்க தெரியுது, இதுல மொறப்பு வேற. நட. வாங்க
இளநீ சாப்பிடுங்க. எஸ்கேப் ஆன இளநீ கடைக்காரங்கிட்ட இருந்து வீடியோ ஆதாரத்தை வாங்க முடியாது. இலக்கியா வேற என் கர்ப்பத்தை அம்பலப்படுத்துறேன்னு மிரட்டிட்டு இருக்கா. இப்படி ஏதாவது நடக்கிறதுக்குள்ள அவளை அரெஸ்ட் பண்ணிடணும். இனி ஒரிஜினல் ஆதாரத்தை நம்பி பிரயோஜனம் இல்லை. போலியா ஒன்று ரெடி பண்ணிடுவோம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? யோ, வட்டிக்கு வாங்கின காசு எப்போ தருவ? வெயில் காலம் போயிடுச்சு, வியாபாரம் இல்லை. கொஞ்சம் வர்ற கஸ்டமரையும் பக்கத்தில் கடை போட்டு அவங்க எடுத்துடுறான். வருமானமே கம்மி, ரொம்ப கஷ்டமா இருக்கு. பணம் வந்தோடனே கொடுத்துட்றேன் ஐயா. இந்த சாக்கு போக்குலாம் சொல்ல வேணாம். இன்னும் ஒரு வாரம் தான் டைம். அதுக்குள்ள பணம் வரல, கோயில் வாசல்ல கடை இருக்காது, பாத்துக்கோ. ஜாக்கிரதை. சீக்கிரம் பணத்தை ரெடி பண்ணு. கரெக்டா பணத்தை கொடுத்து நம்ம மேட்ரு முடிச்சிருவோம். என்னம்மா, இளநீ வேணுமா? இல்ல, ஒரு உதவி வேணும். உதவியா? என்ன பண்ணணும்? அந்த இளநீ கடைக்காரனை நாங்க எதுக்கு தேடுறோம்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாதும்மா. சொல்றேன் கேளுங்க. சரியா? அடக்கடவுளே, உங்க கர்ப்பத்தை கலைக்க அவன் மருந்து கொடுத்தானா? அதான் இந்த பக்கமே வரல. சரிம்மா, நான் என்ன பண்ண சொல்லுங்கம்மா. நான் சொன்ன இலக்கியாவும் அந்த இளநீ கடைக்காரனும் எனக்கு எதிரா சதி பண்ணதை நீங்க பார்த்த மாதிரி சாட்சி சொல்லணும். பொய் சாட்சியா? அதெல்லாம் வேண்டாம்மா, அது பெரும் பிரச்சனை ஆயிடுமா. இத பாருங்க, நான் சொன்னதை செஞ்சீங்கன்னா உங்க கடன் எல்லாத்தையும் நான் அடைக்கிறேன். அந்த கடைக்காரனை இங்க கடை போட விடாம தடுத்து நீங்க மட்டுமே வியாபாரம் செய்யற மாதிரி பண்றேன். அதுக்கு எவ்வளவு செலவுக்கு வேணுமோ நான் உங்களுக்கு தரேன். கேட்கறதுக்கு சந்தோஷமா இருக்கு. அவன் கடையை இல்லாத பண்ணிட்டா மொத்த வியாபாரம் எனக்கே வந்துடும். ஏமா, எதுவும் பிரச்சனை வராதுல்ல? ஒரு பிரச்சனையும் வராது. போலீஸே நம்ம பக்கம் இருக்கு. பயப்படாதீங்க, நான் இருக்கேன். இந்தாங்க, செலவுக்கு வச்சுக்கோங்க. சரிம்மா, நீங்க சொல்ற மாதிரியே செய்யறம்மா. என்ன சாட்சி சொல்லணும் சொல்லுங்கம்மா. அது வந்து அவ்வளவுதான். சரியா? சரிம்மா. இப்ப ரெடிம்மா. சரி, நான் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? கண்டிப்பாம்மா. சரி, சொல்லுங்க. மேடம், சம்பவம் நடந்த அன்னைக்கு இலக்கியாங்கிற ஒரு பொண்ணு இங்க இருந்த பக்கத்து கடைக்காரன்ட்ட வந்து எங்க குடும்பத்துல மூத்தவளான முத மருமக நான் இருக்கும்போது ரெண்டாவது மருமக அஞ்சலி கர்ப்பம் ஆயிட்டா, அவ குழந்தை பெத்துட்டா, என்னை யாரும் மதிக்க மாட்டாங்க, அதனால அஞ்சலியோட கர்ப்பத்தை கலைக்கணும், அதுக்கு இந்த இளநீர்ல மயக்க மருந்தை நான் கலந்து கொடுக்குறேன், அவங்களுக்கு தெரியாம அதை நீ அஞ்சலி கிட்ட கொடுன்னு சொன்னாங்க. அதை நான் என் கண்ணால பார்த்தேன். சூப்பர். இந்த அஞ்சலி விஷயத்துல நாம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்திருக்கணும். அவளோட போலி கர்ப்பத்தை ப்ரூவ் பண்றதுக்காக அவசரப்பட்டு மயக்க மருந்து கொடுத்தது தப்பா போச்சு. பிளான் ரிவர்ஸ் ஆகி இப்ப நம்மளையே துரத்திட்டு இருக்கேன். ரேவதி அத்தை, அத்தை எப்படி இருக்கீங்க? என்ன விட, அன்னைக்கு ஸ்கூல்ல ஆயம்மா வேலை இல்லைன்னதும் வருத்தமா போனியே, அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? வேற ஏதாவது வேலை கிடைச்சதா? எனக்கு வேலை கிடைச்சிருச்சு அத்தை. உங்க பிள்ளைக்கு சாயில் டெஸ்ட் ரிப்போர்ட்டும் கிடைச்சிருச்சு. இலக்கியா, என்ன சொல்ற? நிஜமாவா? ஆமா அத்தை.
நாளைக்கு உங்க வீட்ல கல்யாணம். இன்கம் டாக்ஸ் ஆயிடாச்சே. போற வழியில கொஞ்சம் என்ன டிராப் பண்ண முடியுமா? வாழ்த்துக்கள். ஒரு வழியா சாயில் டெஸ்ட் ரிப்போர்ட் வாங்கிட்டோம். இலக்கியா, இத கேட்கவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எப்படியோ கௌதம்க்கு நல்ல காலம் பிறந்துருச்சு. இனிமே என் புள்ள ஜெயிச்சிருவான். ஆமா, நீ எதுக்கு ரெஸ்டாரண்ட்ல சர்வர் வேலை பார்த்துட்டு இருக்க? அந்த வேலையை விட்டுரு. இல்ல அத்தை, பேங்க் லோன் வச்சுதான் கௌதம் பிசினஸ் பண்றாரு. அந்த காசை எடுத்து வீட்டுக்கு செலவு பண்ண கூடாது இல்ல அத்தை. பிசினஸ்ல லாபம் வரட்டும், அதுக்கப்புறம் வேலையை விட்டுடுறேன். அப்புறம் அத்தை, நமக்கு ஒரு பிரச்சனை. பிரச்சனையா? என்ன பிரச்சனை? அத்தை, நீங்க சொன்ன மாதிரி அந்த அஞ்சலி சும்மா இருக்க மாட்டா போல இருக்கே. அவளுக்கு நாம மயக்க மருந்து கொடுத்த கோவிலோட சிசிடிவி ஃபுட்டேஜ பார்த்து அதுல நான் இளநீ கடைக்காரரோட பேசிட்டு இருக்கிறத அவ கண்டுபிடிச்சிட்டா. ஐயோ கடவுளே, என்ன இலக்கியது? புது பிரச்சனை கிளம்பி இருக்கு. இன்னும் கேளுங்க அத்தை, அவ பைரவி மேடத்தோட சேர்ந்து என் மேல போலீஸ் ஸ்டேஷன்ல கேஸ் கொடுத்திருக்கா. இலக்கியா, என்ன இது? நல்லதையும் சொல்லிட்டு அதுக்கு அடுத்து இந்த மாதிரி கெட்டதையும் சொல்லிட்டு இருக்க. என்னாச்சு இலக்கியா? என்ன தூக்கி ஜெயில போடுறதுக்கு அஞ்சலியும் பைரவி மேடமும் ரொம்ப தீவிரமா இருக்காங்க. இது விஷயமா SSK கிட்ட பேசிட்டு இருந்ததா ஜானகி அத்தை என்கிட்ட சொன்னாங்க. அட கடவுளே, என்ன இலக்கியா, நம்ம கொஞ்சம் அவசரப்பட்டுட்டோமோ? அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்ல நானும் இருப்பேன்ல. நீங்க முக்காடு போட்டுட்டு இருந்ததுனால அஞ்சலிக்கு உங்களை அடையாளம் தெரியல. அடையாளம் தெரியறத பத்தி எனக்கு கவலை இல்ல. ஆனா நான் இங்க இருக்கிறது ஜானகிக்கு தெரியக்கூடாது. அததான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். கவலைப்படாதீங்க அத்தை, அந்த அஞ்சலியால உங்களை கண்டுபிடிக்க முடியாது. எல்லாத்துக்கும் காரணம் நான் தானே இலக்கியா. அஞ்சலி மாறலங்கிற விஷயத்த சொல்லி உன்கிட்ட புலம்புன. நீயும் அந்த கோவத்துல அவளோட போலி கர்ப்பத்தை நிரூபிக்க போய் இப்ப பாரு எவ்வளவு பெரிய சிக்கல் ஆயிடுச்சு. இலக்கியா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. உன்னை அரெஸ்ட் பண்ணிருவாங்களா இலக்கியா? அத்தை, அஞ்சலி அப்படிதான் என்ன மிரட்டிட்டு இருக்கா. நான் இளநீ கடைக்காரர்கிட்ட பேசினத அவர் பையன் விளையாட்டா ரெக்கார்ட் பண்ணிருக்கான். அந்த வீடியோ ஃபுட்டேஜ அஞ்சலி வாங்குறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கா. ஆனா இளநீ கடைக்காரர் எஸ்கேப் ஆயிட்டாரு. அந்த வீடியோ மட்டும் அவ கையில கிடைச்சது எனக்கு சிக்கல். என்ன இலக்கியா, என்ன நீ எல்லாத்தையும் இவ்வளவு சாதாரணமா சொல்லிட்டு இருக்க? நீங்க ஒன்னும் பயப்படாதீங்க அத்தை. அதே நேரத்துல நீங்க ஜாக்கிரதையா இருங்க. போலீஸ் முக்காடு போட்டிருக்கிறது யாருன்னு கேட்டா நான் சமாளிச்சுக்கிறேன். நீங்க ஸ்கூலை விட்டு மட்டும் வெளியே வந்துடாதீங்க. இப்பதான் சாயில் டெஸ்ட் ரிசல்ட் கிடைச்சிருச்சுன்னு சொல்லி நீயும் கௌதமும் சந்தோஷமா இருந்திருப்பீங்க. அதுக்குள்ள அடுத்த பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு. கடவுளே, என் பிள்ளையும் மருமகளையும் நிம்மதியாவே இருக்க விட மாட்டியா? அத்தை, நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. ஏன் கவலையெல்லாம் எனக்கு ஹெல்ப் பண்ண உங்களுக்கும் ஜானகி அத்தைக்கும் எந்த சிக்கலும் வந்துடக்கூடாது, அது மட்டும்தான். நான் ஜெயிலுக்கு போனாலும் உங்க பேர் வெளியே வராம நான் பாத்துப்பேன். இலக்கியா, என்ன நீ இப்படி பேசிட்டு இருக்க? அப்படிலாம் கடவுள் உன்னை கைவிட்டுற மாட்டாரு. அந்த நம்பிக்கையில தான் நானும் இருக்கேன் அத்தை. சரி சரிங்க அத்தை, எல்லாமே நல்லதா நடக்கும். நம்ம பாத்துக்கலாம், விடுங்க. அப்புறம் அத்தை, இலக்கியா, இலக்கியா. அத்தை, கௌதம் வந்துட்டாரு. சரிங்க அத்தை, நான் வச்சிடுறேன். சரி இலக்கியா, வச்சிரு. இலக்கியா, இலக்கியா, இங்க இருக்கியா? என்ன கௌதம்? ஹாப்பி நியூஸ். என்ன கௌதம் பேசுறீங்க? சந்தோஷமான செய்தி. ஏன் டல்லா கேக்குற? என்னாச்சு உனக்கு? ஒன்னும் இல்ல, கிச்சன்ல இருந்தேன்ல அதான். என்ன ஹாப்பியான நியூஸ்னு சொல்லுங்க. அந்த சாயில் டெஸ்ட் ஆபீசர் கருணாகரனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.